எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம், திருவி போடுற தேங்காய் சாதம். இது பால் எடுத்ததில்லை. எப்படி செய்யறது பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்காய் சாதத்துக்கு பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், இன்னும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு நம்மளுக்கு காரமே பச்சை மிளகாய் தான், அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கணும். கடலப்பருப்பு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துங்க. ஏன்னா கடலப்பருப்பு வதங்க லேட் ஆகும், உளுந்து சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். அதனால் எப்போயுமே கடலப்பருப்பு ஒரு 20% வந்ததுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தும் நல்லா ப்ரௌன் கலராகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பும் உளுந்தும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி தேங்காய் சாதத்துக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்ட உடனே தேங்காய் பூனா தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஏன்னா தேங்காயில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் இதுவாகும். ட்ரை ஆகிடுச்சுன்னா தான் சாப்பாடு நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். அப்படி தேங்காவை நம்ம வதக்காமல் போட்டோம்னா தேங்காய் சாதம் சீக்கிரம் கெட்டுரும். நம்ம பசங்க ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கும்போது மதியானத்துக்குள்ளெல்லாம் தேங்காய் சாதம் கெட்டு போயிடும். அதனால் என்றைக்குமே தேங்காய் சாதத்துக்கு தேங்காவை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் போனதுக்கப்புறம் தேங்காவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக கலர் மாறும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்துருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இந்த டைம் வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடு இதில் சேர்த்து கலரிக்க வேண்டியதான். சாப்பாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சூடாக சாப்பிட்டா தேங்காய் சாதம் அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.